அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனால், அதாவது ஸ்கில் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸா ஃபெயிலா இந்த வீடியோ பார்ப்போம். அப்புறம் எவ்வளோ டிசபிள் பர்சனுக்கு எவ்வளோ கட் ஆஃபு, அவங்களுக்கும் எப்படி மார்க் போட்டுருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எப்படி கட் ஆஃப் இது பண்ணுவாங்கன்னா, எக்ஸாமில் எடுத்த மார்க்கும் ஸ்கில் டெஸ்ட்டில் எடுத்த மார்க்கும் ரெண்டுத்தையும் ஒன்றா கூட்டி அதுக்கப்புறம் போடுவாங்க. அதுக்கப்புறம் டிசபிள் பர்சனுக்கு எப்படி மார்க் போட்டுருக்காங்கன்னா கம்மியாக தான் போட்டுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே டிசபிள் பர்சன் யாரும் மார்க் கம்மியாக எடுத்தாங்களோ எக்ஸாமில் அவங்களுக்கு அதிகமாக போட்டுருக்காங்க. யாரெல்லாம் மார்க் அதிகமாக எடுத்தாங்களோ அவங்களுக்கு கம்மியாக போட்டுருக்காங்க. உதாரணமாக எனக்கே அப்படி தான் போட்டுருக்காங்க. அவர் குரூப்பில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தது என்ன இது கிடச்சிக்குன்னா, அதாவது நிறைய பேருக்கு யாரெல்லாம் அந்த டிகிரி ஹோல்டரு வயசு எல்லாத்தையும் பார்த்துட்டா மார்க் போட்டுருக்காங்க. யாருக்கும் செஞ்சு நம்ம என்ன செஞ்சோமோ அதை வச்சு மார்க் போடல. அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முக்கியமாக கட் ஆஃப் நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, அந்த எக்ஸாமில் கூட்டி போடும்போது உங்கள் கேஸ்ட்டு உங்கள் இது வரும்போது கரெக்டாக பாஸ் ஆகிடலாம். யாரும் நம்பிக்கை விட்றாதீங்க. நம்பிக்கையோட இப்போ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். இது சொல்ல தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.